நெக்ஸ்ட்டு ஃப்ளாருடைய சிமெட்ரி. ஃப்ளாருடைய சிமெட்ரி அப்படின்னா ஃப்ளார் வந்து எப்படி சீராக அமைஞ்சு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஃப்ளாரை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. சரிங்களா? இப்போது ஒரு சர்க்கிள் வந்து போடுறோம். அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து என்ன அப்படின்ட்டு மேக்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்? அதாவது ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு பேப்பரை எடுத்து அதை ரவுண்ட் ஷேப் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணால் எத்தனை ஈக்குவல் ஆல்ஸ் 2 ஈக்குவல் ஆல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி ஹவு மெனி பிளான்ஸ் வில் யூ ஈக்குவல் ஆல்ஸ், எத்தனை அதாவது ஈக்குவல் ஆல்ஸை வந்து நம்மளால் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். தென் இன் ஹவு மெனி பிளான்ஸ் யூ கேன் டிவைட் ஏ குக்குமர், ஒரு குக்குமரை எடுத்துட்டு அதை கரெக்டாக ஈக்குவல் ஆல்ஸாக வந்து நம்மளால் எப்படி டிவைட் பண்ண முடியும். சரிங்களா? அதே போல தான் ஒரு ஃப்ளாரை, சரிங்களா, ஒரு ஃப்ளாரை சிமெட்ரிக்கலாக நம்மளால் எப்படி ஈக்குவல் ஆல்ஸாக வந்து எனி பிளானில் ரன்னிங் பண்ணாலும் அதனுடைய சென்டர் பிளேசஸ்லேருந்து எப்படி பிரிக்க முடியும் அப்படின்றத தான் ஃப்ளார் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய முக்கியமான யூசஸ் வந்து என்ன? இந்த ஃப்ளார் சிமெட்ரி அப்படின்னா இது ரிலேட்டட் டு பாலினேஷன் சிஸ்டம். இது பாலினேஷன் சிஸ்டத்தோட தொடர்பு உடையது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் பாலிசிமெட்ரி. ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் பாலிசிமெட்ரி அப்படின்னா என்னன்னுட்டு கவனிங்க. சரிங்களா? ஆக்டினோமார்பிக் அண்ட் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரிக் அப்படின்றது ஃப்ளவர் ஷோஸ் 2 மிரர் இமேஜஸ். இதில் ஃப்ளார் வந்து என்ன பண்ணும்? 2 மிரர் இமேஜஸை வந்து ஃபார்ம் பண்ணும். நாம் எப்போ கட் பண்ணாலும் எந்த பிளானில் கட் பண்ணாலும் அதனுடைய ரேடியஸில், அதாவது சென்டர்லேருந்து நார்மலாக 3லேருந்து அதை விட அதிகமான 2 பிளேன்ஸ் ஆஃப் த சிமெட்ரி வந்து கிடைக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைபிஸ்கஸ் அண்டு டெட்டூரா. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கவனிங்க. அதாவது ஃபஸ்ட்டு எந்த பிளேனில், அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த இதில் வந்து நாம் கட் பண்ணாலும் அதுக்கு நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2க்கும் அதிகமான பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? மோர் தென் 2 பிளான்ஸ், அதாவது 2 விட அதிகமான பார்ட்ஸ் வந்து கிடைச்சதுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? ஆக்டினோமார்பிக். ஹைபிஸ்கஸ் அப்படின்னா வந்து செம்பருத்தி பூ, டெட்டூரா ஊமத்தம் பூவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஆக்டினோமார்பிக் தென் பாலிசிமெட்ரிக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பிக்சரில் ஆக்டினோமார்பிக். ஸோ இந்த மாதிரி நாம் இதுதான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இதில் எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் அதனுடைய பார்ட்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நமக்கு ஈவனாக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் ஜைகோமார்பிக் ஆர் பைலேட்டரல் சிமெட்ரி, மோனோசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் the flower can be divided into 2 equal halves in only one plane. இதில் ஒரு பிளேனில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான் வந்து என்ன கிடைக்கும்? ஈக்குவல் ஆல்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? ஜைகோமார்பிக். ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது எதற்காக யூஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் டு விசிட்டிங் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸை வந்து விசிட்டிங் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஜைகோமார்பிக்கான சிமெட்ரி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பைசம் அவரையிலையும் தென் பீன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான இது இருக்கும். அது அனதர் ஒன் இது வந்து நீங்கள் இந்த இது இருக்குது இல்லைங்களா, சங்குப்பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கிளைட்டோரியா டெர்னேஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து ஜைகோமார்பிக்கான அனதர் எக்ஸாம்பிள். சரிங்களா? கவனிங்க. இதை வந்து நாம் ஒரு பிளேனில் வச்சு கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பொசிஷன் தான் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது? ஜைகோமார்பிக். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் ஒன், ஒரு சில ஃப்ளார்ஸை வந்து பார்த்தா எந்த ஆங்கிள்லையுமே வந்து என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் ஆல்ஸாக வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளார்ஸ்க்கு நேம் வந்து என்னென்னா ஏசிமெட்ரிக் அல்லது அமர்ஃபிக் அப்படின்ற டைப்ஸில் சேர்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேனா இண்டிகா, அதாவது கல்வாழை செடிங்க இருக்குங்களா, பூ, அந்த ஃப்ளாரை வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஈக்குவல் ஆர்ட்ஸ்லேயும் வந்து பிளான்லேயும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிவைட் பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஏசிமெட்ரிக். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அசசரி ஆர்கன்ஸ். அசசரி ஆர்கன்ஸில் வந்து கவனிங்க, இந்த செப்பல்ஸு, பெட்டல்ஸ் அண்டு டிப்பல்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்டு டிப்பல்ஸ், இது எந்தெந்த பொசிஷன்ஸில் ஒன்றோட ஒன்று வந்து என்னவாக இருக்குது, இணைஞ்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா பீரியான்த் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் ஆர் ஃபோல்டு. ஆல் த ஃப்ளார் பார்ட், அதாவது எல்லா ஃப்ளார் பார்ட்ஸுமே வந்து டெஃபினட்டாக ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து சைக்ளிக் ஆர் ஃபோல்டுன்னு பேர். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இட் ப்ரெசன்ட் இன் பிராக்சிகா பிளான்ஸ், பிராக்சிகா ஓலரேஷியே, இந்த முட்டைக்கோஸ் அந்த மாதிரியான பிளான்ஸை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஏசைக்ளிக் ஆர் ஸ்பைரல். The floral parts are arranged in spirals or elongated fleshy torus. அதாவது ஃப்ளோரல் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்டு ஆகியிருக்கிறது ஒரு ஃப்ளஷியான டோரஸ் மூலமாக அரேஞ்ச்டு ஆகியிருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது, ஏசைக்ளிக் ஆர் ஸ்பைரல். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் இட் ப்ரெசன்ட் இன் மக்னோலியா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக். இதில் பொறுத்த வரைக்கும் சம் பார்ட்ஸ் ஆர் இன் ஹோல்ஸ் அண்ட் அதர்ஸ் பார்ட்ஸ் ஆர் இன் ஸ்பைரல்ஸ். சிலது வந்து என்னவாக இருக்கும், ஹோல்ஸாக இருக்கும், சிலது வந்து ஸ்பைரலாக இருக்கும். இது எதில் இருக்குன்னா அனோனாலையும் தென் பாலியால்த்தியாலையும் இருக்கும். சரிங்களா? இது பாலியால்த்தியாலாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ட்ரீ தான். இந்த பாலியால்த்தியா, லாங்கிஃபோலியா, சோகமரமெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அது. தென் நெக்ஸ்ட் ஒன், தென் பாருங்கள், இந்த ஸ்பைரோசைக்ளிக் அண்ட் ஹெமிசைக்ளிக்னு சொன்னோம் பாருங்கள். இது வந்து இந்த சீத்தாமரம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய கேலிக்ஸ் வந்து கொக்கி மாறி மாறி இருக்கும். தென் மனோரஞ்சிதம் ஃப்ளார் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்பைரோசைக்ளிக் அண்ட் ஹெமிசைக்ளிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் கேலிக்ஸ்னால் என்ன அப்படின்றத கவனிங்க. கேலிக்ஸ் அப்படின்றது ப்ரொடக்ட் த ஃப்ளார் இன் பட் ஸ்டேஜ், அதாவது ஒரு ஃப்ளார் வந்து பட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ அதை பாதுகாக்கிறது தான் வந்து என்னது, கேலிக்ஸு. தென் நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஹோல் ஆஃப் த ஃப்ளார். இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், அவுட்டர் மோஸ்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் கேலிக்ஸ் இஸ் சிப்பல், அதாவது கேலிக்ஸுடைய யூனிட் வந்து என்ன, சிப்பல். நார்மலாக க்ரீன் கலரில் இருக்கும். சரிங்களா? கவனிங்க. இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி இருக்கும். தென் இதில் வந்து என்னவாக இருக்கும், ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இது க்ரீன் கலரில் இருக்கும். அதற்கப்புறம் கவனிங்க, அப்போசெப்பலஸ் ஆர் பாலிசெப்பலஸ். அப்போசெப்பலஸ் ஆர் பாலிசெப்பலஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கவனிங்க. ஃப்ளார்ஸ் வித் டிஸ்டினக்ட் செப்பல்ஸ். ஃப்ளார்ஸ் வந்து டிஸ்டினக்டான செப்பல்ஸோடு இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது, பிராக்சிகா அண்டு அனோனா. நீங்கள் இந்த சீத்தா மரமெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய கேலிக்ஸை வந்து நல்லா கவனிங்க. அது வந்து நல்லா தெளிவாக பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னது, அப்போசெப்பலஸ் அண்டு பாலிசெப்பலஸ். நெக்ஸ்ட் ஒன் சின்செப்பலஸ். ஃப்ளார் வித் யுனைட்டட் ஃபியூஸ்டு செப்பல்ஸ், அதாவது ஃப்ளார் வந்து யுனைட்டடாகவோ அல்லது ஃபியூஸ்டாகவோ இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது, சின்செப்பலஸ். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் ஹைபிஸ்கஸ் பிளான்ஸில் இந்த மாதிரியான
சின்செப்பலர்ஸ், அதாவது செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளார் பார்ட்ஸ். என்னது? டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளார் பார்ட்ஸ். ஃப்ளாருடைய டியூரேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது அதனுடைய லைஃப் டைம் எவ்வளவு அப்படின்றத பேஸ் பண்ணி. வாட் இஸ் த க்ரீன் பார்ட் ஆஃப் பிரிஞ்சால் ஃப்ரூட்? பிரிஞ்சால் பார்ட்டுடைய, அதாவது பிரிஞ்சால் கத்திரிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய க்ரீன் பார்ட் என்ன? ஹாவ் யூ சீன் சிமிலர் டு திஸ் எனி அதர் ஃப்ரூட்ஸ்? இந்த மாதிரி எது இதில் பார்த்துருக்குறோம்? டொமேட்டோவில், தென் சில்லியில், அதாவது மிளகாய், இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுவோம்? சுண்டைக்காய், இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் எல்லாமே வந்து இந்த மாதிரியான பார்ட்ஸ் வந்து நாம் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் கடுகாஸ் ஆர் ஃபிகோசியஸ் கேலிக்ஸ். கவனிங்க, இது என்ன நேம் அப்படின்றத. கடுகாஸ் ஆர் ஃபிகோசியஸ் கேலிக்ஸ். கேலிக்ஸ் that withers or falls off during the early development stage of flower. எக்ஸாம்பிள் பப்பாவர். அதாவது கேலிக்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஃபால் ஆகிறது. கேலிக்ஸ் அதாவது ஃப்ளார் வந்து என்னவாயிடும்னா சீக்கிரமாக வந்து உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி உதிர்ந்து போகிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது? கடுகாஸ் ஆர் ஃபிகோசியஸ் கேலிக்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பப்பாவர், நம்ம கசகசா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பிளான்ட்ஸில் வந்து கடுகாஸ் ஆர் ஃபிகோசியஸ் கேலிக்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ். அதாவது கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ் சூன் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் நீலம்பூ. கேலிக்ஸ் வந்து என்னவாயிடும்? இந்த சூன் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் வந்து ஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வெந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? டெசிடியஸ். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீலம்பூ அப்படின்ற பிளான்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சில பிளான்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் கேலிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரோ ஆகி அதனுடைய ஃப்ரூட் ஃபார்ம்ஸை ஒரு கப்பாக வந்து என்ன பண்ணும்? பேஸ் பார்ட் வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கும். சரிங்களா? ஃபார் தி எக்ஸாம்பிள் வந்து பிரிஞ்சாலில் நாம் அந்த இதை வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? கவனிங்க, இதுதான் வந்து ஒரு பிரிஞ்சால். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் கேலிக்ஸ் பார்ட் வந்து என்ன பண்ணுது? தாங்கி நிறைய டைம் அது வந்து க்ரோ ஆகி எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பறித்து வச்சிட்ருக்கிற வரைக்கும் என்னவாகும்? அந்த கேலிக்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்லேயே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது? பர்சிஸ்டண்ட். ஃபார் தி எக்ஸாம்பிள் இது எதில் இருக்குன்னா பிரிஞ்சால்லையும், தென் சில்லி அந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லையும், டொமேட்டோலையும் இதில் சில பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். அதற்கப்புறம் வந்து சுண்டைக்காயிலையும் வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் அக்ரசன்ட். அக்ரசன்ட்னா என்ன அப்படின்றத கவனிங்க. கேலிக்ஸ் தட் இஸ் persistent grows along with the fruit and encloses the fruit there completely or partially. இதில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாவோ அல்லது பார்ஷியலாவோ வந்து என்னவாக இருக்கும்? அந்த ஃப்ரூட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? அக்ரசன்ட். ஃபார் தி எக்ஸாம்பிள் இட் ப்ரெசன்ட் இன் பைசாலிஸ். எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? பைசாலிஸ் அப்படின்ற பிளான்ட்ஸில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. சரிங்களா?